தேவனுடைய நோக்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் விளங்கிக் கொள்றது இல்லை. தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகம் வெறுமையா இருக்கு. மனுக்குலத்தை கொண்டு வரணும், சிருஷ்டிப்புகளை ஏற்படுத்தணும், பல சிருஷ்டிப்புகளை கொண்டு வரணும், பல சிருஷ்டிகளை கொண்டு வரணும். ஆனா பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறோம். அதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? எந்த சிருஷ்டியும் வரல. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியேன்னு சொல்லி எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்துல போட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1 அதிகாரம் 19 மற்றும் 20 நம்ம கவனிக்கும் போது அதுல 20 வசனத்துல தெளிவா பார்க்கிறோம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. எவ்வளவு அழகா இருக்கு! உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பிதாவாகிய தேவன் அவரை குறிச்சு வச்சிட்டார். இவர் தான் பலியாக வேண்டும், இவரைத்தான் நான் வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லி குறிச்சு வச்சாச்சு. அப்போ ஆதாம், ஏவாள், ஆபேல், அது தொடர்ந்து வந்த சந்ததி, பக்தி உள்ள சந்ததி, அதுல சாத்தான் கரப்படுத்த பார்க்கிறான். அதுல ஒரு கூட்டத்தை வேறு பிரிக்கிறார். ஒட்டுமொத்த பூமியில் உள்ள ஜாதிகளிலும் இங்கே நோவாவை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். நோவாவுடைய சந்ததியில அதுலயும் நிறைய கரப்பட்டு போகிறது. காமின் சந்ததி, கானான் சபிக்கப்பட்டு போகிறான். அப்படி கரப்பட்டு போகிறதுல அதுக்குள்ள இருந்து ஒரு கூட்டத்தை, தேவபக்தி உள்ள சந்ததியை வேறு பிரிக்கிறார், சேமின் சந்ததியை. அதுக்குள்ளே நிறைய நாசமோசமாகுது, நாசத்துக்குள்ளாக போகிறது. அதுல ஆபிரகாம் அப்படி வெளியே கொண்டு வர்றார். தேராகு ஆபிரகாம் வெளியே கொண்டு வர்றாரு. ஆபிரகாமுக்குள்ளே நிறைய கொடசல், நிறைய கலப்படம். இஸ்மாயில் வந்துட்டான், அவன் சந்ததி பெருகுது. இப்ப இதுக்குள்ள இருந்து ஆண்டவர் ஈசாக்கு அப்படி வெளியே கொண்டு வர்றாரு. கவனிச்சே வாங்க. செப்பரேஷன் from the defiled generations. நல்ல கவனிங்க. In each and every period, in each and every era, in each and every generation or genealogy, God had a crystal clear separation from every family, every generation. பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள இஸ்மாயில் புகுந்து இஸ்மாயிலை வச்சு அவன் சாத்தான் பல இதை பண்றான். அதுல ஈசாக்கு அப்படியே உருவுறாரு. ஈசாக்குடைய இதுல பார்த்தா ஏசா பயங்கர சேட்டை, அவன் சந்ததி பெருகுது. அவங்க அருவருக்கிற கானானியர், அவங்க அருவருப்பானவர்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு அதை கரப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். குமாரனை உள்ள கொண்டு வரக்கூடாது. அதுல இருந்து யாக்கோபு அப்படியே உருவுறாரு. இப்ப யாக்கோபுக்குள்ள இங்க ரூபன், சிமியோன், இவங்க எல்லாம் ஒரே அட்டித்தடி. அவங்க எல்லாம் கோபக்காரங்க, பட்டய குத்துக்கள் போல இருக்கக்கூடியவங்க. தன் சொந்த சகோதரனை குழியில கொண்டு போட்டு அவன் ஒரு மாதிரி அடிச்சுட்டுன்னு சொல்லி அவனை வித்து போட்டு இப்படி தந்திரசாலிகள். அதுக்குள்ள இருந்து யோசேப்பு அப்படி உருவுறாரு. அதுக்குள்ள அந்த யூதாவை அப்படியே எடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள ராஜாக்கள் காலம் வருது. நியாயபதிகள் காலத்துல பார்த்தா, நியாயபதிகள் காலத்திலையும் ஜனங்கள் அவ்வளவு மோசமா இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு செலக்டடா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மட்டும் நியாயபதிகள் அப்படியே வெளியே கொண்டு வர்றாரு. இன்னும் கலப்படம் இருக்கு, கலப்படம் வந்துகிட்டே இருக்கு. ஸ்கெட்ச் எப்பவுமே போட்டாச்சு பாருங்க, டிசைன் எப்பவுமே போட்டாச்சு. ப்ரீ டெஸ்டினேஷன் மறக்காதீங்க, இந்த வேர்டை மறக்காதீங்க. ப்ரீ டெஸ்டைன்ட் Christ, the Son of God, Christ the Son of God was predestined even before the world began. Even before the world, even before the foundation of the world began to exist. உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே குமாரனை தேவன் முன்குறித்தா. சத்தியத்தை படிங்க பிரியமானவர்களே. அதைத்தான் ரோமர் 16 அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், ரோமர் கடைசி அதிகாரம் ஆகிய 16 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதிகாலம் முதல் இருந்து மறைக்கப்பட்டிருந்து இப்பொழுது நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கன்னு எழுதுறாரு. எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க நேரம் இல்ல. இப்ப சகோதரர் அவங்க எடுத்துட்டாங்கன்னா, அவங்க எடுத்துட்டாங்கன்னா வாசிப்பாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிருங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும். பாருங்க, வெளியரங்கம். ஆதி காலம் முதல் அடக்கமா இருக்கு, மறைவிடத்துல இருக்கு. அவங்களால அறிய முடியல.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டாங்க. நிழலதான் அப்படி அணைச்சாங்க, நெஜத்தை அணைக்க முடியல, அணைத்துக் கொள்ள முடியல. பாருங்க, அழகா சொல்லப்பட்டு அடக்கமா இருந்து இப்பொழுது நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன செய்யப்பட்டதான்? வெளியாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும். பாத்துக்கங்க, வார்த்தையை கவனிச்சுக்கங்க. சகல ஜாதிகளும் இந்த ரகசியத்தை அறியணும். அதுதான் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி. நல்லா பாருங்க, விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாக்கிய. அது என்னது? ஆதிகாலம் வந்து அடக்கமா இருந்து தீர்க்கதரிசன ஆகமங்களை வெளியாக்கப்பட்டது, சகல ஜாதிகள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த ரகசியமானது என்ன? அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அதுல என்ன இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு? கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டா. மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்த மனுஷகுமாரனாகிய இயேசு என்னும் பெயர் உள்ளவர் தான் வானத்திலே காணப்பட்டிருந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து. தேவகுமாரன் தான் மனுஷகுமாரனா இயேசுங்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அப்போ கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட வேண்டியது இருந்தது, உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய். இது எப்பயுமே ஸ்கெட்ச் போட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. When was the Son of God Christ designed or predestinated அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, predestinated or predestined அப்படின்னு பாத்தீங்கன்னா, even before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே. எவ்வளவு அழகா இருக்கு. Christ was predestinated even before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே. ஆதாம்லாம் வரல. அந்த ஸ்கெட்சுக்கு தான் இவங்க எல்லாம் நிழல் படங்கள். இவங்களெல்லாம் கதாபாத்திரங்களை உள்ள கொண்டு வர்றார். அவருக்கு ஆதாம் தேவை, ஆபேல் தேவை, ஏனோக்கு தேவை, நோவா தேவை, ஆபிரகாம் தேவை, ஈசாக்கு தேவை, யாக்கோபு தேவை, யாக்கோபுக்குள்ள யோசேப்பு தேவை, யூதா தேவை, யூதாவுக்குள்ள ஈசாய் தேவை, ஈசாய்க்குள்ள தாவீது தேவை, தாவீதுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ரோமர் 1 அதிகாரம் 4 மற்றும் 5 சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்து என்ன செய்கிறாரா? தாவீதின் வம்சத்திலே பிறந்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறாருங்கிற சத்தியத்தை ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனத்துல சொல்லும் போதும், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இதற்காக, இந்த சுவிசேஷத்திற்காக நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அதனாலதான் சொல்றோம், இன்னைக்கு பிரசங்கங்கள்ல கிறிஸ்துவ தவிர்த்துட்டாங்களா? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை மறுதளித்து விட்டார்களா? மறுத்து விட்டார்களா? அதில் அசட்டை பண்ணப்படுறாரா? அப்போ அவன் தான் அந்தி கிறிஸ்து. 2 யோவான் 7 வசனத்துல வாசிக்கிறோம். 2 யோவான் 7 வசனம் மற்றும் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாத வஞ்சகர், ஆமா, இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்களாம். அநேக வஞ்சகர் தோன்றி இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்டவனே வஞ்சிக்கிறவனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணல அப்படின்னா அங்கே வஞ்சகம் இருக்குன்னு அர்த்தம். இது அடையாளம் கண்டு கொள்றீங்களா? நமக்கு என்ன, பஞ்சாங்கத்தை பார்த்து 1ஆம் வேத பகுதி, 2ஆம் வேத பகுதி, சுவிசேஷ வேத பகுதி, நிருப வேத பகுதி, என்னத்தையும் ஒண்ணு வாசிச்சாங்க, என்னத்தையும் அதை வச்சு என்னத்தையும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஒரு தலைப்பு, திருச்சபை கொடுக்கப்பட்ட தலைப்பு. இப்படிதான் நீ போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஒருவேளை அந்த இடத்துல ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்தா அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா இந்த ரூட் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, பரிசுத்த தூய ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டு வந்த திருத்துவ திருநாளுக்கு பின்னூர் அந்த மாதிரி ஏதோ ஒரு போய்கிட்டு இருக்கு. பிடிக்க முடியாது. இப்ப இவங்க கையில பிடிக்க முடியாது. அது சிலுவை பாடல அடுத்த மார்ச்ல தான் பேசணுங்க. இப்ப ஏதாவது வாழை ஆட்டினேன், வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அந்தோ கல்வாரியா, வெளியே போயிரு, நீங்கெல்லாம் வரக்கூடாது, ஆளை மாத்துங்க. அந்தோ கல்வாரியா, ஆணிகள் பாய்ந்த வம்பா, உனக்கு ஆணிகள் பாஞ்சிரும். இப்ப பாட முடியுமா? இப்போ செருப்படி தான் விடும் நமக்கு. நான் அந்த பாட்டை பாடி கொஞ்சம் நடத்திட்டு பார்ப்போம். சில இடத்துல பாடவே மாட்டாங்க.
மௌன விரோதம், விரோதமா மௌன விரதம். எதுக்கு பாடம் பாடக்கூடாது கேட்க? மார்ச்ல தான் பாட முடியுமா? மார்ச்ல தான் மார்ச் பண்ணணும், சிலுவை எடுத்துட்டு மார்ச் பண்ணணும். சிலுவையில் தொங்கினா எங்கே சுமந்து போகிறீர், அது இப்பெல்லாம் படிக்க கூடாது. டிசம்பர்ல படிச்சா அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவாங்க. அவன் தான் துரோகி. பவுல் சொல்றார், நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதை கவனிக்க மாட்டோம் பிரியமானவர்களே, கவனிக்க தவறிடுதோம். நீங்க எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்கு. சிஸ்டமேட்டிக், எவ்ரிதிங் கோஸ், எவ்ரி சர்வீஸ் கோஸ் சிஸ்டமேட்டிக் அண்ட் மெட்டிகுலஸ். ரொம்ப கவனமா கரெக்டா அப்படி போயிட்டே இருக்காங்க. இந்த வசனங்களுக்குள்ள வரல சிலுவை பற்றிய உபதேசம். the preaching of the cross is mostly prohibited or neglected in most of the churches. அநேக சபைகள்ல சிலுவை பற்றிய உபதேசம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. சிந்திப்பார் இல்லை, இதை சிந்திப்பார் இல்லை. தேவ சிந்தை இன்னைக்கு அறிய மாட்டுக்காங்க. உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே அவருக்கு ஒரு சிந்தை இருந்துகிட்டே இருக்கு. குமாரனை எப்படிடா உள்ள கொண்டு வரணும், குமாரனுக்காக ஆதாமை ஏற்படுத்துறாரு. இந்த ஆதாம் வழியில் ஆபேலை கொண்டு வர பாக்குறாரு. ஆதாம் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தனை மோசமானவன் ஆக்கிட்டான். சாத்தான் காயினை மோசமானவன் ஆக்கிட்டான். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லி 1 யோவான் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? சந்ததி சந்ததிகளாய், காலா காலமாய், யுகா யுகமாய், தலைமுறை தலைமுறையாய் குமாரனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஊழியர்கள் அதற்கு பாத்திரலா இல்லை, அறிவிக்கவே மாட்டுக்காங்க. நம்ம தீர்க்கதரிசிகள் காலம் பேசுறோம். தீர்க்கதரிசிகள் எல்லாம் யார் அறிவிச்சாங்க தெரியுமா? வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும். டைம் இருந்தா இந்த வார்த்தைகளை காணொலியில கேட்கிற சகோதர சகோதரி கூட இருக்கலாம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு டைம் இருந்தா தீர்க்க தரிசன ஆகமங்களில் கிறிஸ்துங்கிற ஒரு தலைப்புல பேசப்பட்ட செய்தியை கேளுங்க. மோசையின் ஆகமங்களில் கிறிஸ்துங்கிற தலைப்புல பேசப்பட்ட செய்தியை கேட்டு பாருங்க. சங்கீத புஸ்தகங்களில் கிறிஸ்துன்னு சொல்லி பேசப்பட்ட செய்தியை கேட்டு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிறிஸ்துங்கிற பேசப்பட்ட செய்தியை கேட்டு பாருங்க. எதுக்கு இதை சொல்றோம்? மேன்மை பாராட்டுறதுக்கு இல்ல. ஒட்டுமொத்த வேதாகமத்தையே தேவன் எதுக்கு தான் டிசைன் பண்றா, யாருக்கா டிசைன் பண்றான்னு கேட்டா, தம்முடைய சொந்த குமாரனை உள்ள கொண்டு வரணும். பழைய வாழ்க்கையை களைந்து புதிய வாழ்க்கையை வாழணும். கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுகிற அந்த புதிய வாழ்வை தாண்டி வேறொரு புதிய வாழ்வு இல்லை. கிறிஸ்து என்கிற அந்த ஒரு பலியை தாண்டி பூரணமான பலி என்று வேறு எதுவும் இல்லை. இனி 20,000 வருஷம் இந்த பூமி இருக்க போறதா இருந்தாலும் சரி, இந்த பைபிளை தாண்டி வேற பைபிளும் வரப்போகிறது இல்ல. கிறிஸ்துங்கிற அந்த ஒரு பலியை தாண்டி வேறொரு பூரண பலின்னு சொல்லி நீ வெளிப்பட போகிறதும் கிடையாது. தேவன் தீர்க்கமா எழுதி வச்சதுதான். 20,000 வருஷம் இருக்கும் நான் சொல்லிடாதீங்க. இன்னும் 20,000 வருஷம் இல்ல, 20 லட்சம் வருஷம் இருக்க போறதா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் இந்த பூமியில கிறிஸ்து என்கிற இந்த ஒரு பலியை தவிர்த்து வேறொரு பலியை கொண்டு வரவே மாட்டார். ஏன்னா இது எப்ப உள்ள ஸ்கெட்சி? உலகமே தோன்றதுக்கு முன்னால போடப்பட்ட ஸ்கெட்சி, டிசைனிங். அப்ப டிசைன் பண்ணிட்டாரு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் இவர்தான் அப்படின்னு சொல்லி. அதுதான் ரோமர் முடியும் போது சொல்றாரு, சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணுமா. ஒரு ஜாதி 2 ஜாதி இல்ல, ஒரு தேசத்தார் 2 தேசத்தார் இல்ல, ஒரு பட்டணம் 2 பட்டணம் மட்டும் இல்ல, சகல ஜாதிகள். என்ன அர்த்தம்? பூமியில வாழ்ற அத்தனை ஜனங்களும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும்னா அவங்க அறிய வேண்டிய ரகசியத்தை எது வெளிப்படுத்துதா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அப்போ ரோமன் நிருபத்தை பார்த்தா துவக்கமும் அவர் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொல்லி சொல்லுகிறார். ரோமன் 1 அதிகாரம் 16ஆம் வசனத்துல, 16வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து தீர்க்கதரிசிகளால் வெளியாக்கப்பட்டது. அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு.
தேவனுடைய உன்னதமான நோக்கம் உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் நடத்தணுங்கிற அந்த ஒரு புதிய மனுஷனின் சாயலில நம்மளை அனுதினமும் நடத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய நோக்கம் எண்ணம் தேவனுக்குள்ள ஆதியிலிருந்தே இருந்துகிட்டு இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்தே இருந்துகிட்டு இருக்குது. அது எதைதான் யார் மூலமா தான் அதை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா குமாரன் மூலமாய். அதனாலதான் சொல்றோம், காலேபு குறித்து செய்தி கேட்டேன்னு பெருமைப்படாதீங்க. அப்போ உங்களை சாத்தான் வஞ்சிச்சுட்டான்னு நான் சொல்லுவேன். காலேபுடைய சுபாவத்துல கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரன் காமிச்சு கொடுக்கல அப்படின்னா அந்த செய்தி ஃபிளாப், ஃபெயிலியர். As a result of such messages ends in utter failure. அது முழுமையான தோல்வி. பிரியமானவர்களே, ஆபிரகாம் குறித்து 4 பாயிண்ட் பேசி நம்ம சந்தோஷப்பட்டுதோம். ஆபிரகாம் ஆண்டு எங்க இருந்து எங்க கொண்டு வந்தார் பாருங்க. அவனுடைய பிரயாசங்களை பாருங்க, அவனுடைய காரியங்களை பாருங்க. அவன் எவ்வளவாய் நெருக்கத்துல கத்தரை பற்றி கொண்டான். இது நல்லா இருந்த மாதிரி இருக்கும், இது யாரையும் உயிர்ப்பிக்காது. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய சாயல்ல கிறிஸ்துவ கொண்டு வரணும். ஆபிரகாம் வழிபடத்துக்கு நேரம் போறானா? ஆம், சிலுவை பெற்ற உபதேசத்தை அக்காலத்தில் அவன் முன்னிழலாய் அனுபவித்தான். அக்காலத்திலே அவன் 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 பலிபீடம் கட்டினான் போட்டிருக்குதா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:8. அதை பார்க்கும்போது என்ன தெரியுமா? அப்போ குமாரனுக்கு அக்காலத்திலேயே குமாரனுடைய சாயல, குமாரன் சிலுவையில் அறையப்படுவாருங்கிற அந்த காட்சிக்கு ஒப்பனையா இங்கே முன்னிழலாய் ஆபிரகாமை கொண்டு தேவன் இங்க ஒரு காரியத்தை செய்கிறாருங்கிற சத்தியத்தை நான் படிக்காவிட்டால் எனக்கு ஆபிரகாமினால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆபிரகாமினாலே நமக்கு எல்லா பிரயோஜனம் உண்டா இருக்குன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆண்டவர் வேற ஹிஸ்டரியே கொண்டு வந்திருக்க வேண்டாமே. அதனாலதான் குமாரனுடைய காலத்துக்கு பிறகு ஆண்டவருங்க பைபிள்ல வேற எதையும் கொண்டு வர மாட்டார். குமாரனுடைய காலத்துல எழுப்பப்பட்ட தாசர்களுக்கு குமாரனை குறித்து அவருடைய முதலாம் வருகை மூலமா அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணுங்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஏதாவது எழுத வச்சாரா? அப்படி எழுத வச்சா இன்னைக்கு எழுதணுமே. வெள்ளாளன்மலை சபைக்கு செல்வகுமார் எழுதிய 1ஆம் நிருபம், செல்வகுமார் எழுதிய 2ஆம் நிருபம், அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்ப எழுதப்பட்டு கவனிச்சு பாத்தீங்களா? இதோட முடியுது. ஆனா இன்னைக்கு நிறைய நூதனமான ஊழியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதற்கு அப்பாற்பட்டு நிறைய உண்டு, நமக்கு கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க. இதுதான் வஞ்சகம். இந்த ஒட்டுமொத்த பைபிள் போதும் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வரைக்கும் குமாரனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாலும் சொல்லாதீங்க, அப்ப நம்ம பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தாருன்னு சொன்னீங்க வச்சுக்கீங்களேன், இன்னும் நம்ம மற்ற அரசியல்வாதிகள் போல, மற்றவங்க சயின்டிஸ்ட் வாசிக்கிறது போல, மற்ற உலகத்தார் பைபிள் வாசிக்கிறது போல வாசிக்கணும்னு அர்த்தம். நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்கணும்? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலக தோற்று முதல், since the foundation of the world, the Lamb of God was slain or had been slain. அவர் அடிக்கப்பட்டா. உலக தோற்ற முதலே அடிக்கப்பட்டு இருக்காரு. உலக தோற்ற முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நான் சொல்வேன், ஒரு 8 மாதத்துக்கு முன்னால வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு, நான் கடந்த டிசம்பர் மாதம் முதல் நான் இங்க வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். சின்ஸ் ஏன் பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஆங்கிலத்துல சின்ஸ் ஃபார் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. சின்ஸ் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சின்ஸோ ஃபாரோ எதுக்கு அதுக்கு குறிப்பா பயன்படுத்துவாங்க கேட்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட வீட்டுல வசிக்கிறேன். I have been living in the house for 10 years அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 வருஷமா குடியிருந்துட்டு இருக்கேன், இப்பவும் குடியிருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். I have been living. இதை சின்ஸ் போட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். I have been living in that house since 2016 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2016 இருந்து இப்ப வரைக்கும் நான் குடியிருந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த சின்ஸ்ங்கிறது எது அப்படின்னா, அது முதல் 2016 முதல் குடியிருந்துகிட்டே இருக்கேன். வெளிப்படுத்தல் 13க்கு உணர்ந்துட்டாரு. எங்க இருந்து? உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப அவர் உலக தோற்ற முதலே அடிக்கப்பட்ட வண்ணமா காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தான் பார்க்க தவறிட்டோம். நம்முடைய போதர்கள் தான் காண்பிக்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு வேற செய்தி இருக்கு, கள்ள செய்தி இருக்கு, சாத்தானுடைய செய்தி இருக்கு. அதனாலதான் பிரியமானவர்களே, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ பரவசமா தங்களை காமிக்கணும், சத்தமா பேசணும். சத்தமா பேசுறவங்களை தேவன் விரும்ப மாட்டார், சத்தியத்தை பேசுறவங்க தான் விரும்புவா.
குமாரனை எப்பவுமே டிசைன் பண்ணி எந்தெந்த காலத்துலலாம் அவர் அடிக்கப்பட்ட காட்சி காண்பிக்கப்பட்டுட்டே இருப்பாருங்க. ஆபிரகாம் பலி செலுத்துறாரா? ஆமா, அதுல குமாரன் அடிக்கப்பட்டார், காட்சி இருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஆபேல் பலி செலுத்துறாரா? அந்த பலியில கிறிஸ்து அடிக்கப்பட்ட காட்சி இருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல 21, 22ல ஆதாமுக்கு ஒரு தோல் உடை உண்டாக்குறாரு. அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. கோட்ஸ் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மிருகம் பலியாகி அதனுடைய தோல் உடை எடுக்கப்பட்டு அதுதான் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு உடுத்து வைக்கப்பட்டது தேவனால். அங்கே குமாரன் உலக தோற்றம் வந்து அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரை பாருங்க. ஆபேல் இடத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை கவனியுங்கள். ஆபிரகாம் நோவா பலி செலுத்துறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல நோவா சுத்தமானவர்களை கொஞ்சம் எடுத்து பலி செலுத்துறதை பார்க்கிறோம். அவர் கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார் என்று 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை கவனியுங்கள். இதெல்லாம் பார்க்க மாட்டோம். குமாரனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு, குமாரனை பார்க்கறது கிடையாது. அப்ப அவர் பலி செலுத்தும் போது உடனே இதை கணக்கு போடுறது. நோவா அந்த காலத்துல பலி செலுத்தின ஆட்டுக்குட்டியோட விவரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னு மிஷினரி தாகம், மிஷினரி ஃபவுண்டர் வந்திருப்பாரு. அது எந்த மிஷினரி ஸ்தாபனமோ வந்து இதை எடுத்து எப்படி பேசுறது தெரியுமா? நான் உள்ளதை சொல்றேன், நீங்க நடக்கிறதா. அன்னைக்கு பலி செலுத்தினது எவ்வளவு விலை வரும் தெரியுமா பிரியமானவர்களே? சில லட்சக்கணக்கா வந்துதான் பிரியமானவர்களே. சரித்திரத்துல சொல்றாங்க. நீங்க உங்க சொகுசவங்க வீட்டுல இருக்கீங்க, மிஷினரி அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, வீடு அவங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்க. நல்லா இருக்கியா உன் போதனை? நீங்களாம் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வேலைக்கு போலாம். ஏன் நீங்களாம் ஊழிய ஸ்தாபகர்னு சொல்லாதீங்க. நோவா பலி செலுத்தினது அந்த ஆட்டுக்குட்டியை கணக்கு போடுறதுக்கா கணக்கு போட்டு பணத்தொகையை சொல்லி மக்களை வாரி வழங்க வைக்கிறதுக்கா உபதேசம் சொல்ல வச்சிருக்காரு. உன்னுடைய மாம்சத்தை கர்த்தர் இவ்விதமாய் குமாரனோட மாண்டு போக செய்தா. உன் மாம்சீக வாழ்க்கை அங்கே நோவா பலிபீடத்திலே வைத்த அந்த பலிகளிலே அங்கே குமாரன் பலியானாருங்கிற காட்சி காண்பிக்கப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் என்கிற மாம்சீக மனுஷன் அங்கே மரித்து போன என்கிற காட்சி சொல்லப்படவில்லையா? இந்த வெளிச்சத்தை சொல்லாமல் வேறு விதமா உன் சுய லாபத்துக்கு கட்டடத்தை கட்டுறதுக்கு அங்க பைக்கு கார் யாரா வாங்கி தர மாட்டாங்களாங்கிற இந்த ஒரு உன்னுடைய சற்பனையான இந்த பிரசங்கங்களுக்கா நீ பைபிள் காலேஜ் படிச்சு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல வந்து நிற்கிறாய்? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் ஆதியிலிருந்தே குமாரனுக்கு ஸ்கெட்ச் போடுறாரு. குமாரனை டிசைன் பண்றாரு. குமாரனை கொண்டு வரணும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பிரயாசப்படுறாரு. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வீணாக்கிருந்தாங்க. அவருடைய அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வீணாக்குறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டுல தகப்பன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, முன்னாட்கள்ல கட்டில் பின்னுவாங்க, நார்கட்டில் பின்னுவாங்க. தகப்பன் நார்கட்டில் பின்றாருன்னு வச்சுக்கிடும். அது முந்தைய காலத்துல பானை தொழில் நல்லா செய்வாங்க. பானைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செஞ்சு அதை கடையில கொண்டு வந்து வச்சு அதை அழகு பார்க்கணும்னு வச்சிருக்காரு. ஆனா வீட்டுல உள்ள பிள்ளைகள் அவர் செய்ய உடைச்சு போட்டாங்கன்னா தகப்புடைய பிரயாசத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு பிரியமானவர்களே. நான் வருத்தத்தோடு சொல்றேன், ஒரு 10 பேர்னாலும் நம்ம தேவனுக்காக இந்த சத்தியத்துக்காக எழுமணும் பிரியமானவர்களே. அதாவது எங்களுடைய நோக்கம். நீங்க வெளியே சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஊழியர்கள்? பிரதர் சிஸ்டர் கவனமா இருங்க, இந்த கூட்டம் இப்படிதான் சொல்லும், காணிக்கை கிடையாது அப்படி எங்களை கூட்டம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது. இவ அப்படிதான் சொல்லுவாங்க, காணிக்கை கிடையாது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாமூலம் அவன்கிட்ட வாங்கிடுவாங்கன்னு சொல்லி பணங்கிற பேச்சை எடுத்தாலே அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. இந்த செய்தி யூடியூப்ல தானே இருக்கு. அதை வச்சே நீங்க கேளுங்க, அதை வச்சே பிடிங்க. நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கேளுங்க. செலவு பற்றி பிரசங்கம் சொல்லிட்டு அங்க காணிக்க இங்க காணிக்க வாங்கி தானே பண்ணீங்கன்னு சொல்லி நான் எங்கேயா காணிக்க வாங்கணும்னு சொல்லி எங்க ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க பாப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குமாரனை கொண்டு வரலன்னா தொலைஞ்சோம் பிரியமானவர்களே, சாபம் பிரியமானவர்களே. தேவனுடைய பாரத்தை கவனிங்க. உண்மையில நான் வேற ஒரு செய்தி எடுத்து வச்சேன். இன்னைக்கு சில பகுதி இதை சொல்லி நான் முடிக்கதான் வாஞ்சிக்கிறேன். இதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உலக தோற்றத்துக்கு முன்னே அவரை குறிச்சு வச்சிருக்காரு. அவரை கொண்டு வரணும். வெளிப்படுத்தல் 13:8 அப்ப உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் சொல்லி எழுதுறாரு. அப்ப உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு. பலிபீடம் வர்ற இடத்துல எல்லாம் பாருங்க, கிதியோனை பற்றிய விஷயத்துல கிதியோனை தைரியப்படுத்தணுமா, கிதியோனை பலப்படுத்தணுமா, கிதியோனுக்குள்ள தரிசனத்தை அவர் பலப்படுத்தணுமா, கிதியோன் ஒரு மாதிரி இருக்கிறாரு, சந்தேகப்படுறாரு.
தேவன் அவரை ஒரு உயரம் ஒரு உன்னதமான திட்டத்துக்கு அழைச்சிருக்காரு. சந்தேகப்படுறாரு. நீ இப்போ சந்தேகப்படுனா உனக்கு குமாரனை பற்றி அறிவு வேணும்னு சொல்லி பலிபீடத்துக்குள்ள நடத்துறாரு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 22, 23, 24 3 வருஷங்களை வாசித்து பாருங்க. யெகோவா ஷாலும் என்று சொல்லி அந்த பலிபீடத்தை கட்டி அதுக்கு பேரிட்டு அங்க பலி செலுத்துறதெல்லாம் நடக்கு. அதுக்கு முன்னால பலி செலுத்துறதெல்லாம் நடக்கு. சந்தேகத்தோடு இருக்கிறாரு. தேவன் அழைத்த அழைப்ப நம்ப முடியல. அதுல ஒரு சலனம், அதுல ஒரு தவிப்பு, அதுல ஒரு தடுமாற்றம். எப்படி சிறப்படுத்துறாரு? குமாரனை கொண்டு சிறப்படுத்துகிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கொண்டு சிறப்படுத்துகிறார். அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரை கொண்டு சிறப்படுத்துகிறார். கவனித்து பாருங்க. எப்தா எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க. பரிசுத்தவான் இந்த பாதையிலேயே தான் கடந்து வந்தாங்க. இந்த பாதையிலே தான் கடந்து வந்தாங்க. ஈசாக்கா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், யாக்கோபின் சந்ததிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பலிபீடத்தின் மூலமா, பலிகள் மூலமா தேவனை கிட்டி சேர்ந்துகிட்டே இருக்காங்க. சாலமோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், எல்லாரையும் கவனிங்க. பலிபீடம் மூலமா தான் தேவனை கிட்டி சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் பலிபீடம் பலியை ஒழுங்க வச்சுதான் தெரியுமா? அதை செலுத்தினாதான் அவருக்கு பிரியமாக முடியும். அதனாலதான் பாருங்க, குஷ்டரோகியா இருக்கட்டும், பிரமியக்காரனாக இருக்கட்டும், சூதகமுள்ள ஸ்திரியாக இருக்கட்டும், இன்னும் தீட்டுப்பட்ட எந்த கூட்டத்தாராக இருக்கட்டும், வீட்டுல குஷ்டம், மேல குஷ்டம், வீட்டு குஷ்டம், எந்த குஷ்டமும் இருக்கட்டும், நீங்க எல்லாவற்றுக்கும் பாருங்க, ரத்தம் சிந்தப்படுதல ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. குஷ்டரோகி சுத்திகரித்து உள்ள கொண்டு வர பிரமாணமாக இருக்கட்டும், லேவியராகமம் 14வது அதிகாரம் முதல் 4 வசனங்களாக இருக்கட்டும், தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரித்து உள்ள கொண்டு வருகிற அனுபவமாகிய லேவியராகமம் 16வது அதிகாரமாக இருக்கட்டும், பலவிதமான பலிகளை குறித்த பிரமாணம் சொல்லி லேவியராகமம் முதல் 8 அதிகாரங்களாக இருக்கட்டும், நீங்க எல்லா இடத்திலும் பாருங்க, ரத்த சிந்தப்படுதல கொண்டு வந்துட்டே இருப்பார். குமாரன் இல்லாமல் நான் யாரையும் அங்கீகரிக்க மாட்டேன். கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவார். கெட் லாஸ். அப்ப இன்னைக்கு செய்தி கேட்கும், ரத்த சிந்தப்படுதல்ங்கிற அந்த வார்த்தையே இங்க கிடையாது, செய்தியில இல்ல, சிலுவை பற்றிய செய்தியே இல்ல. ஆனா கேட்டுட்டு வந்துருதோம், சந்தோஷமா இருக்கு. அவன் சாத்தான் எவ்வளவு தந்திரமா நம்மள சாட்டிஸ்ஃபை பண்றான் பாருங்க. வா வாயா வா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, வா ஏமா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, ஜோரா வாங்க, எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுங்க, எந்திங்க உட்காருங்க, ஆமீன் போடுங்க, அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் ஒரு வேத பகுதி வாசிக்க போட்டு டக்குனு இருந்தாலும் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் குமாரனுடைய சிலுவை. சிலுவை எல்லாம் நிலுவை தாங்க. இப்போ சிலுவையில இருக்கிற நிலுவையில வச்சிருக்கோம். அதை சிலுவை பத்தி பேசுவீங்களா? அது மார்ச் மாசம், பிப்ரவரி, அது ஏப்ரல் அந்த ஈஸ்டர் தாண்டினா அவ்வளவுதான், வம்பா அடி வாங்கிறாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியாய தீர்ப்பு நாள்லதான் இருக்கு. எல்லா காலத்திலையும் குமாரனை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அதை கவனிச்சிங்களா? நான் எல்லாம் வசனம் தான் சொல்றேன். இப்ப எல்லாம் வசனம் தான் சொல்லிட்டு இருக்கேன். குமாரனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. குமாரன் இல்லாமல் மீட்பு இல்லை, குமாரன் இல்லாமல் தரிசனம் இல்லை, குமாரன் இல்லாமல் விடுதலை இல்லை, குமாரன் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை, குமாரன் இல்லாமல் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. நல்ல ஒரு உதாரணம் சொல்லட்டா? இப்போ ரோமர் 5வது அதிகாரத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு பாவிகளாகிய நமக்காக அவர் மரித்ததுனால, ரோமர் 5, 8, 9 தெரியும், நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனங்கள் தான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரைட், விடுதலை காமிக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம், பாவிகளா இருக்கிறத 8ஆம் வசனத்துல சொல்லி 9ஆம் வசனத்துல இப்படி அவர் நம்ம அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம் காமிச்சார். அதுக்கடுத்து 6ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, பாவத்தை ஜெயிக்கிற அனுபவத்தை சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? முதல்ல குமாரனுடைய ரத்தத்தினால பாவிகள் நீதிமான்களாக்கப்படுறத பத்தி பேசுறாரு. 6வது அதிகாரம் 6, 7, 8 இதெல்லாம் வாஸ்து பார்த்தா தடுமாற்றத்துக்குள்ள கிடக்கிறோம். மாம்சத்துல தடுமாறிக்கிட்டே இருக்கும். மாம்சத்தின்படி செய்யவா, ஆவின்படி பிழைக்கவா, மாம்சத்தின்படி செய்யறேன், ஆவின்படி செய்ய நினைக்க முடியல. மாம்சம் ஆவியை மேற்கொள்ளுது, சில நேரங்கள் ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளுது. தடுமாற்றம். அவன் முதல்ல ரத்தத்தை பற்றிய செய்தி, இப்ப பலியை பற்றிய செய்தி, மரணத்தை பற்றிய செய்தி. அவருடைய சொந்த மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாக்குறோம். பிரியமானவர்களே, பின்பகுதியிலே அவ என்ன சூழ்நிலையிலே தானா? ஆமா, இதுதான். தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் துவக்கத்தை வாசித்து பாருங்க. முதல் 4, 5 வசனங்களை வாசித்து பாருங்க. உரியாவின் மனைவியாகிய பத்சேபா இடத்துல தவறா நடக்கிறாரு.
முதல்ல விசாரிக்க சொல்றாரு. யாரும் கேட்க சொல்றாரு. அவர் உரியாவின் மனைவின்னு சொல்லப்பட்டாயிடுச்சு. இது தெரிஞ்சவன் என்ன செய்யறான்? அவனுக்கு தெரியும், பிரமாணத்துல இருக்கு, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் இருக்கு. இது தெரிஞ்சவன் என்ன செய்யறான்? விபச்சாரம் செய்யறான், தன்னை கரைப்படுத்தி கொண்டான். இங்க நீங்க கிறிஸ்துவின் ஜீவனை பாக்குறீங்களா? அது எப்படி பார்க்கணும் தெரியுமா? அந்த பாவத்திலேயே கடக்கிற மனுஷன், அதுக்கப்புறம் நாத்தான் மூலமா செய்தி வருது. என்ன செய்தி வருது தெரியுமா? ஒரு தரித்திரன் இருந்தான், அவனுடைய மடியில ஒரு ஆட்டுக்குட்டி மகளை போல, மகள் இந்த மகளை போல மடியில படுத்து கிடந்தது. அதை அவன் என்ன செஞ்சான்? ஐஸ்வர்யம் என்ன செஞ்சான்? கொன்னுட்டான். இப்ப தாவீதுடைய பாவங்கள் உணர்த்திக்கப்படுது. அப்ப இங்க குமாரனு குறித்த செய்தி இருக்கா இல்லையா? இருக்குது. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல, தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, அவருடைய மடியில் இருக்கிற அந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இருக்கு அங்க மகள் இருக்கு, இங்க மகன் இருக்கிறார். செய்தி ஒண்ணுதான். நாத்தான் இடத்துல தேவன் அனுப்பின செய்தி என்ன? தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான்னு சொல்றாரு. அங்க சொல்லப்பட்ட செய்தி என்ன? கதை சொல்றதுக்காக வந்தாரு. கதை சொன்னதான் நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னாரா? கதை கிடையாதுங்க. இதெல்லாம் குமாரனை குறித்த ஆழ்ந்த வெளிப்பாடு. அது சொல்றாரு, தரித்திரன் இருந்தான், ஐஸ்வரன் இருந்தான், ஒரு வழிபோக்கன் ஐஸ்வரனுக்கு இடத்துல வர்றான். ஐஸ்வர்யவனுக்கோ அவனுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை எடுத்து அடிக்க மனதில்லாமல் என்ன செய்தான்? அந்த தரித்திரன் வளர்த்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, பிதாவுக்கும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கு. அது எப்படி போட்டிருக்கு தெரியுமா? அவன் மடியிலே வளர்ந்து அவனுக்கு ஒரு மகளை போல இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. மடியில கடந்த அந்த மகளை போல இருந்த. அப்போ இதே காட்சியை புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு கொண்டு வந்தா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், சுவிசேஷ துவக்கத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே, அந்த ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சிருக்காராம்? அவரை வெளிப்படுத்தினார். அந்த மடியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பலியாகிறார். அந்த பலியானதுன்னு சொன்ன உடனே தாவீது அதுக்கு அடுத்துதான் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்தார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல. எவ்வளவு ஒரு நேர்த்தியான வெளிச்சம் பாருங்க. அவர் நமக்காக பலியானார். அது அன்னைக்கே காமிக்கப்பட்டு இப்ப ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. உடனே சொல்றாரு, அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னது யாரு? நீயே அந்த மனுஷன். பிதாவின் மடியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை கொன்னது நானா? ஆமா, பாவிகளாகி நாம் தான். யோசிச்சு பாருங்க. எல்லாம் அந்த வசனம் கிளிக் ஆகும். இந்த வசனம் தான் அங்க வருது. கிறிஸ்துவ ஆமா, நம்முடைய பாவங்களுக்காக தான், நமக்காக மரிச்சாரு. நம்ம பாவம் செய்யலன்னு அவர் மரிச்சிருப்பாரா? இல்லையே. நம்ம பாவம் செஞ்ச நிமித்தமாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆட்டுக்குடி செத்ததுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க பாப்போம். நம்ம தான். இவங்க இந்த பாயிண்டே பிடிச்சிட்டாங்க. தாவீது, ஐஸ்வர்யம் அந்த காரணம். அதனுடைய பொருள் என்ன? தாவீது. அப்ப தாவீது இடத்துல யாரு? பாவம் செய்த நாம். நம்ம நிமித்தமா தான் ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். இது இந்த வெளிப்பாடு கிடைக்க நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்னைக்கு ஏன் திருச்சபையில பாவ உணர்வு அடைய மாட்டேங்காங்க தெரியுமா? சும்மா வந்துட்டு அலிலியா போட்டுட்டு அந்த போறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? ஏன் தெரியுமா பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்ப இல்லை தெரியுமா? ஒப்பு கொடுத்தல் இல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொன்னார். உடனே நாத்த என்ன சொன்னா தெரியுமா? நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தான்னு சொல்றாரு. இது 13ல நடக்கு. அதை தொடர்ந்து 16க்கு வந்து பாருங்க. அவன் கிட்டத்தட்ட தேவ சமூகத்துல உபவாசத்துக்கு விழுந்து கிடக்கிறாரு. ராம் முழுவதும் விழுந்து கிடந்தாராம். தாராளமா நீங்க பார்க்கலாம் பைபிள் வசனங்களை. ராம் முழுவதும் விழுந்து கிடக்கிறார். 16ஆம் வசனத்துல பாக்குறோம், ராம் முழுவதும் விழுந்து கிடக்கிறார். ஏன்? ஒரு மனுஷன் பாவம் செய்துங்கிற உணர்வடைஞ்சு மரணத்துக்கு நீங்களாகிறாரு. நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். உண்மை 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு. இதுக்கு அடுத்த கட்ட நிலவரம் என்ன? தேவ சமூகமே கதின்னு போற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போறாரு. அது மட்டும் இல்ல, அவன் வீட்டிலே காமிச்சு கொடுக்காரு. பழைய மனுஷனை பாரு, நீ பாவத்துல பிறப்பிச்சது தேவனால் அடிக்கப்பட்டு கேவலமா இருந்து செத்து போகுது. நான் படிக்கணும். இதுல ஒரே கற்பந்தான். இது ஒரே மனுஷன் தான். அந்த செல்வகுமார் ஒரே மனுஷன் தான். ஆனா 2 சாயல நான் பார்க்கணும். முதல்ல பாவத்துல பிறந்தது, பச்சைப்பால்கிட்ட பாவத்துல பிறந்த பிள்ளைய முதல் பிள்ளை அடிச்சாரு அடிக்கலையா? அது அடிபட்டு கேவலமா இருந்து செத்து போயிட்டு. அதே கற்பத்துல 2வது ஒரு பிள்ளை பிறகு கர்த்தர் அவனிடத்தில் அன்பா இருந்தார்னு போட்டிருக்கு.
இந்த கதையை எங்க கொண்டு போய் சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா, பச்சைப்பாலுக்கு தாவீது பெற்ற முதல் பிள்ளை அவர் அடிச்சாரு, ரெண்டாவது பிள்ளையை சிநேகிச்சாரு. ஆமா, முதல்ல பாவத்துல பிறந்தது, இரண்டாவது மனம் திரும்புதல்ல பிறந்தது, மன்னிக்கப்பட்டு. உடனே அவர் செஞ்ச தப்பு நம்ம செஞ்சிடலாமா? இல்ல, பழைய ஏற்பாட்டு காலம், அது அறியாமையுள்ள காலம். அறியாமையுள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப நம்ம சிந்திக்கிறோமா? அப்ப அடுத்தடுத்து என்ன காமிக்கிற? பாவம் நீங்கும்படி செய்த, ரைட். அதோட கிறிஸ்துவ வாழ்க்கை முடிஞ்சிட்டா? இல்ல, பழைய சாயலை கர்த்தர் அடிச்சு கொலைக்கு நியமிக்கிறாரு. அடுத்து புதிய சாயல் வருது. எவ்வளவு அழகான வெளிச்சத்தை காமிக்கிற பாருங்க. பழைய மனுஷன் மரிக்கிறான், பாவத்துல பிறந்த மனுஷன் மரிக்கிறான். முதல் குழந்தை சாகுது. முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை நினைக்க வேண்டாம். இது முந்தின சரீரம் ஜென்ம சரீரத்துக்குரியது, பிந்தின சரீரமோ ஆவிக்குரியது. எல்லாம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. அந்த வெளிச்சத்தை நான் பெறணும், அந்த வெளிச்சத்தை நான் பெறணும். அதனாலதான் அதுல அன்பா இருக்கிறார், இங்க அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற குழந்தையும் பாருங்க, அவர் அணைக்கிற குழந்தையும் பாருங்க. அதே அதிகாரத்துல தான் இருக்கு, அதே அதிகாரத்துல தான் இருக்கு. எதை பற்றிய வெளிச்சத்தை தொடர்ந்து? மடியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி மரித்து போன சத்தியத்தை தொடர்ந்து. அப்போ எங்க எடுத்தாலும் இதுதானா? தாவீதை மீண்டும் நிலைப்படுத்துறதுக்கு இதுதானா? அப்ப விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப ஏற்படுத்துறதுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றிய செய்திதானா? ஆமா. வேற தேவனுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, வேற தேவனுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற தேவனுக்கு எதுவும் கிடையாது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஊழியங்கள் எடுத்தாலும் சரி, வரங்கள் எடுத்தாலும் சரி, கட்டி எழுப்பதா இருக்கட்டும், மனம் திரும்புவதா இருக்கட்டும், விழுந்து போனவனை தூக்குறதா இருக்கட்டும், சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா பூரணத்தையும் பரிபூரணத்தை எல்லாம் குமாரனுக்குள்ளதான் கொண்டு வந்துட்டாராம். கொலோசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருக்கு. எபேசியர் 1 அதிகாரம் 9-10 வாசித்தா, பூலோகத்தில் உள்ளவைகள் யாவும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் சகலமும் யாருக்குள்ளே கூட்டப்படுதான்? கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டுங்கிறதா தேவனுடைய தீர்மானமா. பாருங்களேன், ஒட்டுமொத்த பரலோகத்தையே வசனத்துக்கு பாருங்க. சீக்கிரம் முடிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் கொலோசியர்ல ஒரு சத்தியத்தை காமிச்சு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி, அப்ப ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதுதான், ஆனா நிறைவேறி வருது ஒரு குறிப்பிட்ட இடத்துல. காலங்கள் நிறைவேறும் போது, எதுக்கு காலங்கள் சொன்னார் தெரியுமா? 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னாலே இந்த எல்லா அமைப்பையும் வச்சுட்டாரு. அது ஏற்ற காலத்துல விளங்கணுது. அப்போ 9ஆம் வசனத்துல சொல்றாரு, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் யாருக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்தாரா? அவ்வளவுதான். இந்த ஒண்ணு இல்ல, அவ்வளவு முடிஞ்சது. இங்க பாக்க பக்கத்துல இருக்கிற இந்த பானை, துணி எல்லாம், பாய், இந்த இடத்துல இருக்கிற டேபிள் எல்லாம் பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் இருக்கிறவைகள். அவ்வளவுதான். இங்க இருக்கிறவைகள், அங்க இருக்கிறவைகள் எல்லாத்தையும் நீங்க மரம், செடி, கொடி எதை எடுத்துட்டாலும் சரி, ஐயா அவன் முரட்டு சோகமுள்ள மனுஷன், அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படியாகும் இப்படியாகும், அவன் வீழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நேரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான், ரொம்ப இடங்கள்ல வீழ்ச்சி அடைஞ்சிட்டான், இவனாவது 1000 பாவம், அவன் 10,000 பாவம், எதுவும் கொண்டு வரக்கூடாது. இவன் சாதாரண பாவம் செஞ்சான், அவன் துணிகரமான, இங்க இந்த பேச்சே கிடையாது. எப்பேற்பட்ட மனுஷனையும், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழகா போட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும். அப்ப வேற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்ப அந்த செய்தி ஆண்டவரே, இந்த செய்தி, அப்புறம் என்ன வஞ்சிக்கப்படுறாங்க, திருக்கதர்சனம் ஓடுறாங்க. என்ன சொல்றாங்க? மேல இருந்து ஒரு கலசம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஐயா அரசே, மேல இருந்து வர்ற கலசமாக இருக்கட்டும், பூமியிலிருந்து பொத்துக்கிட்டு வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இணைக்கிறாரு. நீங்க உங்க தரிசனத்தை குறித்து இந்த விளையாட்டு பண்ணாதீங்க. ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், ஒரு புறா இறங்கி வர்ற மாதிரி. புறா கராலாம் பேசக்கூடாதுயா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ரிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு ரிமாண்ட் இருக்கு. பிடிப்பாரு, வசமா பிடிப்பாரு. அப்ப இந்த வசனத்துக்கு எதிரடியா போய்கிட்டு இருக்கீங்களா?
யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு எதிராக போயிட்டு இருக்கீங்களா? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும், சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளதான் கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். அடுத்த வசனத்தை எழுதுறார். தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமா செயல்படலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க, முடிச்சிருவோம். சொல்லுங்க, தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமா செயல்படலாமா? வீட்டுல ஒரு தகப்பன் அல்லது கணவனுடைய தீர்மானத்துக்கு எதிராக போயிட்டாலே சண்டைகள் வந்துடும். இன்னைக்கு சண்டை போடுற கிறிஸ்தவம் தான் இருக்கு. சும்மா பேருக்கு தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்க தேவனுக்கு அவங்களுக்கு சண்டை தான் இருக்கு. வெளியே நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நீ கூட்டல அப்படின்னா உன் செய்தி ஃபிளாப், ஃபெயிலியர். எழுதி வச்சுக்கங்க. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, போதக பிதாக்களே, பரலோகத்தில் இருக்கிறவைகளை பூலோகத்தில் இருக்கிறோடு கனெக்ட் பண்றதானே ஊழியக்காரங்களுடைய வேலை. கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் கூட்ட முடியும். நீ சும்மா ஆபிரகாமை பத்தி பேசுன, ஈசாக்க பத்தி பேசுனேன்னு அவங்களை குறித்து மட்டும் பேசக்கூடாது. அவர்களுக்குள்ளே குமாரனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட்டதை காண்பித்து கொடுக்கணும். இல்லைன்னா அந்த செய்தி ஃபிளாப். என்னையா இது? பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் போட்டிருக்கு. சகலம்னா என்ன அர்த்தம்? ஏதாவது விடுபட்டு இருக்குமா தம்பி? ஏதாவது விடுபட்டு இருக்குமா? இஸ் there anything left behind? Is there anything left behind? Or is there anything left remaining? ஏதாவது விடுபட்டு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. Nothing is left. சகலமும் இந்த ஒருத்தருக்குள்ளதான் கூட்டணுமா? இதான் அவருடைய நோக்கம். இதைத்தான் நீ செய்து வர்றோம் பிரியமானவர்களே. கிராமங்கள், பட்டணங்கள் எதை செய்யறோம்? கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்களை கூட்டணும். ஏன்னா பரலோகம், ஒட்டுமொத்த பரலோகமும். நீங்க சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிறவைகள்னா என்ன அர்த்தம்? சகலமும் போட்டிருக்கு. தூதர்கள், மூப்பர்கள், 24 மூப்பர்கள், தூதர்கள், சிங்காசனங்கள், இன்னும் என்னென்ன சிங்காசனம் இருக்கோ எல்லாம், கிரீடங்கள், குதிரைகள், குதிரையில வர்றாங்க, அங்கிகள், அங்கி தரி, என்னதான் இருக்கட்டும், அவ்வளவும் எதுக்குள்ளதான் வரணும்? நான் ஒரு தரிசனம் கண்டேன். எதுக்கு? உனக்கு பேர் விளங்குறதுக்கா? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வாங்கய்யா. தேவ குமாரனுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது அவர் ஆதி காலத்துல இருந்து தீர்மானிச்சு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு போட்டிருக்கு. வேற என்ன பேசுறீங்க? வெட்டியா எதுக்கு பேசணும்? கொலோசியர் முதல் அதிகாரத்துக்கு வாங்க, 20ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கிக்குள்ள ஒரு பிரியமாயிட்டான். பாருங்க, அது அழகா போட்டிருக்கு பாருங்க. கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு. நீங்க 19 இருந்தே பாருங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். சரி, சகல பரிபூரணம் சொல்லிட்டா வேற ஏதாவது மேன்மையான சொல்லி ஏதாவது வெளியில இருக்குமா? மேன்மையான சொல்லி வெளியே வேற ஏதாவது இருக்குமா? பூரணம் அப்படின்னு சொல்லி இல்ல, சகல பரிபூர்ணம் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். பரிபூர்ணம் எல்லாமே, அதான் அவருடைய அர்த்தம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும், பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. அங்க சகலமும் இருக்கு, இங்க யாவையும் இருக்கு. ஏன்னா ஏதாவது வேற வேற வார்த்தையா? இல்ல, ஒண்ணுதானே. சகலமும் இங்க யாவையும், யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவனுக்கு எது பிரியம்? எல்லாவற்றையும், பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் கனெக்ட் பண்றது மட்டும் கிடையாது, ரெண்டையும் சேர்த்து இவருக்குள்ள கொண்டு வரணும். யாவையும் ஒப்புரவாக்கி கொள்ளணும், எல்லாத்தையுமே. அப்ப ஒப்புரவாக்குறதுக்கு கிறிஸ்துவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இந்த பலியை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் அவர் அடுத்து சொல்றாரு, முன்னே அந்நியராயும் பிரிஞ்சு கிடந்தோம், ஒப்புரவாக்குதல் கிடையாது. சரி, ஒப்புரவாக்கி கொள்ள தமக்கு அவருக்கு பிரியமாயிட்டு இருக்கு. எப்படி ஒப்புரவாக்கினார்? ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாயிட்டு எப்படி ஒப்புரவாக்கினார்? கிறிஸ்துவ மூலமா. பரலோகத்தில் உள்ளவைகளே வாங்க 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 அப்படி கூப்பிட்டாரா? பூலோகத்தில் உள்ள எல்லாரும் வாங்க, எல்லாம் எழும்பிருங்க, நான் சேர்க்க போறேன் கூப்பிட்டு இருந்தாரா? என்னமோ ஸ்கூலுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இல்லை. வசனத்தை கவனிங்க. முன்னே அந்நியரா, அடுத்த வசனத்தை பாருங்க, எப்படி ஒப்புரவாக்கிட்டாரா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், பாருங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக
அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். உலகத்துள்ள பரவத்துள்ள யாவையும் தமது மூலமாய், அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கல. அப்ப தேவனுடைய நோக்கெல்லாம் என்னன்னா ரெண்டும் இணைக்கணும். அதுக்குதான் அன்னைக்கு யாக்கோபுக்கு ஏணியை போட்டு காமிக்காரு, இணைக்காரு. அன்னைக்கு சிம்பாலிக்கு உழுது, அங்கதான் சபை ஏற்படுத்தப்படுது. இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லைங்கிற வெளிப்பாடு கிடைக்கு. அந்த ஏணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தேவதூர்கள் ஏறுகிறது இறங்குது பார்க்கிறோம். மேல கர்த்தர் இருக்கிற, கீழே மனுஷன் இருக்கிறான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அங்க ஏணி வைக்கப்பட்டு கிறிஸ்து 1 தீமோத்தேயு 2:4 அதான் மன்னிக்கும் 1 தீமோத்தேயு 2:5 அதான் சொல்லுது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே ஏணி. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51 நாத்தான் இடத்துல நாத்தான் வேலிட்ட கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் இடத்துல ஏறுகிறது இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள். ஒப்புரவாக்கினார். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட பாடம் தெரியுமா? கொஞ்சம் அப்படி கீழே வந்தா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படியாகும், இல்லைன்னா ஆகாது. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையக்கூடாது. நீங்க அசைக்கிறது தான் போலியான தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், வரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள், அந்நிய பாஷை பேச வைக்கக்கூடிய பயிற்சி ஸ்தலங்கள், இதுதான் அசைக்கிறது. அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படியாகும். நல்ல கேளுங்க, அந்த சுவிசேஷம் மேல சொல்லப்பட்டு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் ஒப்புரவாக்கினான் இருக்கு, இப்பொழுது ஒப்புரவாக்கின அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாத்திரம் அப்படின்னு எழுதல, சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தி, வரங்களை குறித்த செய்தி வேணும், வல்லமை எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துட்டாருன்னா வேற எங்க போறீங்க? பாதாளத்துக்கு போறீங்க? அதான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாதாளத்துல உள்ளவைகளை பிரசங்கிங்க. அப்போ சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு மேன்மையா சொல்றாரு பாருங்க. அதற்கு பாருங்க, சகல சிஷ்யர்களுக்கும் பிரசங்கிக்கப்படுவது அதற்கென்றே, அதற்கென்று இல்ல, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானே சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இதுக்காக நான் இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கன்னு சொல்றாரு. வேற எதுக்காக கிடையாது. வேற நான் அந்த செய்தி கொடுத்தேன் இந்த செய்தி கொடுத்தங்கிறதுக்காக பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொகுசா ஊழியம் செய்யலாம், சொகுசா எப்படியோ மற்றவங்க மாதிரி வாழ்ந்துடலாம். ஏன் இவ்வளவு பாடு பாருங்க. இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. 25 ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே சொல்ற அந்த ரகசியம் என்ன தெரியுமா? முடிவுல சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்த ரகசியத்தை பத்தி பேசுறாரு. அது இப்ப பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்டுட்டான். அப்ப புரிஞ்சுதா? அப்ப எவ்வளவு காலமா ஆதி காலங்களுக்கும் தலைமுறையா மறைக்கப்பட்டு இருந்த ரகசியத்தை வெளிப்படுத்த. ரகசியம் என்னதான்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப நமக்குள்ள எப்படி வந்தார்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாம்சமாகி தான் வாசம் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் பிடிங்க. அவர் மாம்சமாகி தான் வாசம் பண்ண முடியும். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இருக்குது. அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இந்த வாசம் பண்றது ரகசியம் எங்கிருந்தே வருது பாருங்க. இந்த வார்த்தையானவர் மாம்சமாகணுங்கிற ரகசியம் ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டிருந்து இப்ப வெளியாக்கப்பட்டிருக்கு. அதுக்குதான் தேவன் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். அதை தொடர்ந்து 28 சொல்ல முடிஞ்சது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. எப்படி உணர்ந்தாங்க பாருங்க. இப்போ வேற எதையும் அறிவிக்க மாட்டோம். அங்க கத்திரிக்காய் வாங்க போனேன், அங்க காய்கறி வாங்க போனேன், அங்க கல்யாணத்துக்கு போனேன், அல்லேலூயா. அப்புறம் என்னது, அங்க எனக்கு நகை தேவைப்பட்டுச்சு, கத்து கொடுத்தார், அல்லேலூயா. அப்புறம் எனக்கு கல்யாணத்துக்காக. ஐயோ, ரொம்ப கொடுமையா இருக்கு இன்னைக்கு உள்ள பிரசங்கெல்லாம் பார்த்தா. கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க.
அப்புறம் நாங்க எல்லாம் வேன்ல போனோம், ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு. நாங்க எப்படியோ நடந்துருமோ நினைச்சோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொன்னோம். உடனடியாக ஒரு கரம் வந்து இறங்கி அப்படி எங்களை தொட்டது போல உணர்ந்தோம். அல்லேலூயா அப்படி சொல்லி இப்படி சொல்லிடுறது எல்லாம் பிதற்றல்கள், ஏமாற்று தனங்கள். ஜாக்கிரதை பிரிவு. அதனால சொல்றாங்க, எந்த மனுஷனையும் எப்படி கொண்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா பூலோகத்தில் பரவத்தில் எல்லாம் ஒண்ணா கூட்டப்பட்டு எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு வேற வழியே இல்லை. அவரையே நாங்கள் அறிவிக்கணும். அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோங்கிற அருமையான சத்தியத்தை காண்பித்து கொடுத்தார். நாமும் கூட பிரியமானவர்களே, இந்த நாளில் கேட்கிற தேவனுடைய வார்த்தையின்படி அவரையே நாங்கள் அறிவித்து எப்படி கொண்டுட்டாங்க பாத்தீங்களா? வேற எதையும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம். அதுல ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. அவரையே நாங்கள் அறிவித்து, ஏன்னா எந்த மனுஷனையும் தேறினவனா மாத்தணும்னா, யோசிச்சு பாருங்க, தேறினவனா மாத்தணும் அப்படின்னா, தேராதவனா இல்ல, தேறினவனா கொண்டு வரணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனா நிறுத்தணும், வெளியில இல்ல. ஏன் தெரியுமா கிறிஸ்து இயேசுன்றது தெரியுமா? அதான் படிக்க மாட்டோம், நிறைய படிக்க மாட்டோம். கிறிஸ்து இயேசு ஒருத்தர் தான். கிறிஸ்து இயேசுவ வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். அதுதான் அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த சத்தியத்துக்குள்ள நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களும் நானும் ஸ்திரப்பட்ட அனுபவத்துல காணப்பட வேண்டுமா? அவரே தான் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கு. அவரையே நாங்கள் அறிவித்து, ஆபிரகாமை அறிவித்து இல்ல, மோசே அறிவித்து இல்ல. மோசே கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார், ஆபிரகாம் கிறிஸ்துவின் சாயலை காண்பித்து கொடுத்தார். அதாவது நானும் ஒரு காலத்துல நான் இப்படி ஒரு குருடனான ஒரு பிரசங்கியா இருந்தேன். இது காணொலி மூலம் அநேகர்கிட்ட கூட போகும், பரவாயில்ல, நான் சொல்றதுல வெட்கப்படல. நானும் ஒரு குருட்டு பிரசங்கியா இருந்தேன், குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருடனா தான் இருந்தேன். மத்தேயு 15:14 அடிப்படையில, மத்தேயு 15:14 அடிப்படையில குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனா தான் நானும் இருந்தேன். ஆபிரகாம் குறித்து பேசணும்னு எனக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைச்சிட்டு, மக்கள் ஆபிரகாம் குறித்த செய்தியை கேட்டாங்க. இனி ஆபிரகாம் போல ஒப்பு கொடுக்க போறாங்க, சூப்பர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த செய்திக்கெல்லாம் முட்டை மாதிரி தான் போட்டிருப்பாரு. நான் சொல்றேன், இது நான் உண்மையில நான் அனுபவத்துல நடந்துக்கிறத சொல்றேன். ஆபிரகாம் கிறிஸ்துவை கண்டடைந்த விதத்தை அவனுடைய வாழ்க்கையில, அவன் நடைமுறை வாழ்க்கையில, அவன் அசைவில, அவன் பேச்சில, அவன் பரிந்து பேசுகிற ஜபத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். அவன் வழிபடத்தை ஏற்படுத்துகிறதுல சிலுவை பற்றிய உபதேசத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய ஒவ்வொரு மூவிங்களையும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுத்தப்படுது. அப்படி காமிக்கிற செய்தியை தான் தேவன் மெச்சிக்கொள்வார். அதுக்காக அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு, ப்ரீ பிளான்ட். ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நாம் எதை கேட்கிறோம், எதை உபதேசிக்கிறோம், எதை அபியாசப்படுத்துகிறோம், எதற்குள்ளே நிலை நிற்கிறோம், ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உண்மையிலே இன்னைக்கு இந்த செய்தி எல்லாரும் நீங்க நிறைய ஜனங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், வார்த்தைகளை கேளுங்க. உங்க சமயம் இருந்தா தயவுசெய்து 100 முறை நீங்க யூடியூப்ல இருந்தாலும் கேளுங்க. ஆனா ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, நீ கர்த்தரை விட்டு பிரிக்கிறது எவ்வளவோ நூதனமான செய்திகள் இருக்கு. மறந்துடாதீங்க, இன்னைக்கு நேரம் ஆயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, அப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப தூரம் போகணும். இல்ல பிரியமானவர்களே, இது அல்ல பிரியமானவர்களே. இந்த சத்தியம் எப்படியாவது நமக்குள்ள நிக்கணும், இந்த சத்தியத்தில் எப்படியாவது நம்ம நிலைத்திருக்கணும். ஐயோ, எவ்வளவு பெரிய ரகசியம் இது! பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று அவருடைய ஆதிகால தீர்மானத்தின்படி, அவர் தீர்மானித்திருந்தபடி என்று எழுதப்பட்டிருக்குதே. அப்படி நோக்கமே அதுதான். ஒட்டுமொத்த பரலோகத்தையும் ஒட்டுமொத்த பூலோகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதான் தேவனுடைய அனாதி தீர்மானம். அப்ப இதுக்காக வேலை செய்யறாங்க. இந்த தீர்மானத்தை இப்படி தீர்மானம் போட்டாச்சு, கோர்ட்ல இப்படி ஒரு தீர்மானம் போட்டா நிறைவேற்றுவாங்க. பெரியாளுக்கு இப்படி தீர்மானம் போட்டாங்கன்னா நிறைவேற்றணும்னு சொல்லி உறுதியா நிற்பாங்க. இன்னைக்கு தேவனுடைய தீர்மானம் அசட்டை பண்ணப்படுது. எதுக்கும் செய்தி. நான் என்ன கேட்கறேன், வட மாநிலத்துக்கு ஆலயம் கட்டுறேன்னா நீ எங்கேயாவது போய் கேளு. வசனத்தை வச்சு விளையாடக்கூடாது. பைக்கு வேணும், சைக்கிள் வேணும், எங்கேயாவது போய் கேளுங்க ஐயா. நீங்க வசனத்தை வச்சு இங்க குழப்பக்கூடாது. யூதருக்கு ஒரு ஜபாலயத்தை ஒருத்தன் கட்டி கொடுத்தான், 110 கட்டி கொடுத்தான். உடனே அவன் வீட்டுல ஒரு வியாதிப்பட்டவங்களுக்கு சோகத்தை கொடுக்கறதுக்கு வந்தாரு. இவன் நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான்னு சொன்ன பாத்தீங்களா? அப்ப நம்ம ஜபாலயத்தை கட்டி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டா கர்த்தர் நம்ம வீட்டுல நன்மை செய்வாரு. பேசாதீங்கய்யா, இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கியா? இதுக்கெல்லாம் குடிகாரன் உங்களுக்கு நான் கேட்கிறேன், மிஷினரி ஊழியத்தை நடத்துகிறவர்களே நான் கேட்கிறேன்,
உங்களுக்கு அவ்வளவு உண்மையும் உத்தமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் கேட்கேன், குடிகாரங்கள்ட்ட இருந்து நீங்க பணம் வாங்கக்கூடாது. பணம் வாங்கக்கூடாது. பீடி சிகரெட் விற்கிறவங்க கடையில இருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, கட்டாயமா மிஸ்டரிக்குன்னு சொல்லி பணம் வாங்கக்கூடாது. தண்ணி அடிக்கிறவங்க, பாவம் செய்யறவங்க எல்லாம் தெரியும். மாசம் மாசம் உங்களுக்கு மாமூலா வேணும். இதுவா உத்தமம்? அப்ப உங்க செய்தியும் அப்படிதான் இருக்கும். மிஷனரி எவ்வளவு இதுக்கு ஒப்பு கொடுங்க, அதுக்கு கூப்பிடுறதுக்கு சொல்ல வரல ஆண்டவர். குமாரனை இவ்விதமா காண்பித்து கொடுக்கிறது தான் இன்னைக்கு ஆட்கள் தேவை. அது சொல்றாரு, அங்க மிஷனரி ஊழியத்துல வந்து இப்பெல்லாம் லிப்ஸ்டிக்கை கை வைக்க கூடாது, ஏன்னா லிப்ஸ்டிக் போடுறாங்க. நான் சொன்ன லிப்ஸ்டிக் போட தப்பு தான், தன்னை காமிக்க கூடாதுன்னு சொல்லி. உடனே என்ன சொன்னாரு தெரியுமா, இல்ல அது வந்து வெயில் வந்து பட்டுனா உதடு ரொம்ப இதாகுன்னு சொல்லி. அப்ப ஆண்கள் ஏன் போடலப்போ? ஆண்களுக்கும் உதடு இருக்குல்ல, இதே மாதிரி மாம்சம் தானே. அப்ப ஆண்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்க வேண்டியதானே. அப்ப கம்முன்னு ஆயிருந்தாங்க. அப்போ பெண்களுக்கு மட்டும் தான் வெயில் போடும்னே, பெண்களுக்கு மட்டும் தான் உதடுல வெயில் போடும், ஆண்களுக்கு படாதுன்னு. சும்மா இருங்க ஐயா, உங்களுக்கு தெரியலன்னு விட்டுருங்க. சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு வழிய பாருங்க. சாக்கு போக்கு சொல்லி சத்தியத்தோட சமரசம் பண்ணாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமா சமரசம் பண்ணாதீங்க. கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு நீங்க ஆட்கள் தேவை பிரியமானவர்களே. அது வட மாநிலமோ தென் மாநிலமோ, இப்ப காரியம் அது இல்ல. நீங்க அழைப்பு பெற்றோர் யாவரும் புறப்படணும், உண்மைதான். எதை அறிவிக்க போனோம்? எதை அறிவிக்க போனோம்? உங்க வீட்டுல கரும்பு நல்ல விளையும், அன்னாச்சி பழம் நல்ல விளையும், ஏழைக்கிழங்கு போட்டு நல்ல விளையும், விளைச்சல் தருவாரு. அப்புறம் அங்கங்க செத்து போனவங்க கூட உயிரோடு வர்றாங்க. இதனால தேவனுக்கு என்னங்க லாபம்? அவன் ஆத்துமா பாவத்துல செத்து கிடக்கு, அதுல உயிர்ப்பிக்கப்பட வேண்டாமா? இங்க மிஷனரிகளுடைய இதுல வந்து பெரிய சாட்சி சொல்லிடுறது. பாருங்க, ஒரு முடவனா இருந்தோம், ஒரு சின்ன பிள்ளை ஜோம் பண்ணிச்சு, சரியாச்சு, சூப்பர், நல்லது. அதுக்கடுத்து ஒண்ணும் கிடையாது. அவங்க இப்ப தொடர்ந்து வாரம் சர்ச்சுக்கு வர்றாங்க. இது ஃபெயிலியரான ஊழியா? அவன் ஆத்துமா மனம் திரும்பிடுச்சா? கால் சரியில்லை, வழங்காம இருந்தது, கால் ஜோமன் ஒண்ணு சரியாயிட்டு, ஒரு சின்ன மகள் செத்து போன ஒரு பையன் மேல கை வச்சான், அவன் வந்து உயிரோடு இருந்துட்டான். நல்லா இருக்கியா? பாம்பு கடிச்சது, அவங்க கை வச்சாங்க, உடனே பாம்பு விஷம் முறிஞ்சிட்டு, சூப்பர், நல்ல சாட்சி. அதுக்கடுத்து இப்ப மாமூலா அவங்க காணிக்க கொடுப்பாங்க. நல்லா இருக்கு உங்க ஊழியம். இதுக்குதான் உங்களை வடமாநிலத்துக்கு கொண்டு போனார் அவங்கள. சிந்திங்க ஐயா, இது கிடையவே கிடையாது, ஊழியமே கிடையாது. புற மதத்திலையும் பல அற்புதங்கள் நடக்கு. அது பிறகு அதை என்ன சொல்ல போறீங்க? ஆத்துமா மீட்கப்படுதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினால ஒரு மனிதன், ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வருகிறார்களா? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வர்றார்களா? அதெல்லாம் கிடையாது. சுமந்தா பெற்றுக்க, எந்த வச்சுக்க, எந்த உனக்கு வேலை கிடைச்சது, அவங்களுக்கு இது கிடைச்சது, மன பத்திரிகை ஃபுல்லா போடுது. பாம்பு கடியில இருந்து விடுதலை கொடுத்தார், அப்புறம் தேள் கடியில இருந்து விடுதலை கொடுத்தார். பாவப்பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தான்னு சொல்றியா? தேள் கடி பேசுறியா? பாவப்பிடியை பத்தி பேசுறியா? அதெல்லாம் சொல்றது கிடையாது. ஜெபிப்போமா? ஆண்டு நம்மோடு பேசியிருக்காரு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அர்ப்பணம் செய்வோமா? குமாரனை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஆண்டவருக்கு சகோதர சகோதரிகள் தேவை. குமாரன் மூலமாய் நித்திய ரட்சிப்பை காண்பித்து கொடுப்பதற்கு கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த இந்த விளையேற பெற்ற தருணத்திலே உம்முடைய பாதத்திலே வந்து, வானனுக்கு சிங்காசனுக்கு பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன உண்மையாவே இந்த பூமியிலே உம்முடைய பாதபடியில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எது இன்னைக்கு வெளிச்சம், எது சத்தியம், எதை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும், எதை நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. மனுஷன் தன் சுய லாபத்துக்காக சத்தியத்தை தள்ளுபடி பண்ணுகிறான் ஆண்டவரே. கவனமாயிருந்து இந்த மகா மேன்மையான சத்தியத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. ஒட்டுமொத்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒருத்தருக்குள்ளதான் அத்தனையும் கொண்டு வருகிறேன். மேல இருக்கிற ஒட்டுமொத்த பரலோகமும் கீழே இருக்கிற ஒட்டுமொத்த பூலோகமும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் இவ்வளவாய் பிரயாசப்பட்டார், தாசர்களை எழுப்பினார். ஆனால் அநேக துரோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே ஐயா, நாங்களும் துரோகம் செய்திடக்கூடாது. ஒரு காலத்துல அறியாமல் வாழ்ந்தோம், இன்னும் அறியாம அந்த கூட்டம் இந்த கூட்டம், அங்க தரிசனம் இங்க தரிசனம் இல்ல ஆண்டவரே. அங்க திருக்கசம் சொல்றாங்க, அங்க கை வச்சு திருக்கசம் சொல்றாங்க, குறி சொல்ல வேண்டாண்டவரே. எங்கள் வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்களுக்கு உண்மை உத்தமமா இருந்து இந்த சத்தியத்தையே ஜனங்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவுக்குள்ள எல்லா மனுஷனையும் தேறினவர்களாய் கொண்டு வந்து நிறுத்த
நாங்கள் அவரையே பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவையே பிரசங்கிக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுது. பரலோகத்தின் தேவனே, நீர் ஆதி காலத்தில் இருந்து வெளிப்படுத்தி வந்த இந்த மகத்துவமான சத்தியங்களை எங்களுக்கும் இந்த இரவுகளில காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.